ஹாய் சார். ஹாய் மேம். ஹலோ. ஹலோ. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, எல்லாம் நிறைய இன்டர்வியூஸ் போயிட்டு இருந்திருக்கும், நிறைய ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டு நம்ம மக்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஸோ நான் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் மட்டும் என்னை வந்து நீங்கள் கேட்டவே வேணாம், நான் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கேன் எனி திங் சினிமாவில், இந்த கொஸ்டின் மட்டும் எங்கிட்ட கேட்க வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன கொஸ்டின் சொல்லுவீங்க? நீங்கள் என்ன கொஸ்டின் சொல்லுவீங்க? எனிதிங். கிடையாது, எந்த கேள்வி கேட்டாலும் ரெடியா? நீங்க வந்து கரெக்டா சென்சிபிள் கேள்வி கேட்க நம்ம நம்புறோம். கண்டிப்பா அதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நீ சென்சிபிள் கேள்வி கேட்கணும், கண்டிப்பா வில் பி ரெடி டு ஆன்சர். சூப்பர் சூப்பர். ஏன்னா ரிப்பீட்டடா இந்த ப்ரொமோஷன்ல நிறைய கேள்விகள் இருக்கனால ஓகே இந்த கேள்வி சம்திங் டிஃபரண்ட், வை நாட்? ஓகே ஃபைன். ஓகே, நான் வந்து இப்போ ஜெனரலாவே அந்த நிமிஷம் சம்பந்தப்பட்டது. யா கண்டிப்பா அது வந்து வி லைக் டு டாக் அபௌட் போதிக்கு. சூப்பர். ஓகே, நான் அந்த கண்ணிலேருந்தே கேட்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் நீங்கள். நான் உங்களை நிறைய படங்களில் பார்த்துருக்கேன், எனக்கு நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் 90s கிட்டா. இப்போ உங்களை நேரில் பார்க்கும்போது ஐம் வெரி வெரி ஹாப்பி நிஜமாவே. இன்னும் நீங்கள் நிறையா பேராக நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. முதல்ல அந்தகனுடைய ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்தே நம்ம போவோம். உங்களுக்கு மறக்க முடியாது, ஏன்னா நிறைய நாள் ஷூட் நடந்திருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் இருக்கும் இல்லையா, ஃபன்னா ஏதாவது, அதை பற்றி சொல்ல முடியும்? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் மேடம் இருப்பாங்க, அவனை ஃபாலோ. இதுதான் நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்கு, நிறைய ஃபன் மொமெண்ட்ஸ் இருக்கு, பிஹைண்ட் தி சீன்ஸ் மொமெண்ட்ஸ் இருக்கு. நான் இப்போ பிரியாவை ரொம்ப மிஸ் பண்றேன் ஆக்சுவலி. அண்ட் ஒரு சீன் நம்ம ஐ திங்க் கன்னி சாரோட பர்த்டே கூட நம்ம கொண்டாடணும் இன் தட் டி நகர். நம்ம பார்த்து ஆமா இங்கதான் இந்த அங்க ஷூட் பண்ணி இல்ல, இந்த படத்துக்காக தனியா ஒரு வீடே வாங்கி அந்த வீட்ல தான் ஷூட் பண்ணோம். ப்ளீஸ் ஷேர் திஸ். ஆமா, அந்த செட் வொர்க் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. ஐ திங்க் செந்தில் ராகவன் சார் அண்ட் அங்கேதான் ஐ திங்க் we have so many scenes together and Samudrakani's birthday we celebrated. Priya was there and Tyagarajan sir. So and we had one more birthday celebration in that other location. That was so it might we had a lot of great memories. Okay. உங்களுக்கு அந்த மாதிரி டக்குன்னு சொன்னோனியோ உங்களுக்கு? நான் டக்குன்னு சொன்னேன்னா இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் ஷூட் பண்ணிருந்தோம். அண்ட் அதில் வந்து வண்டி ஓட்டுற மாதிரி. ஸோ கேமராமேன் என்ன பண்ணிட்டாருன்னா வண்டி சுற்றி லைட்ஸும் கேமரா மாட்டிட்டாரு. ஓகே. அண்ட் வந்து மெயின் ஹை ரோடு வர ஹைவேஸில் வந்து நாங்கள் வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். ஆன் கமிங் டிராஃபிக் தெரிய மாட்டேங்குது. பட் அதை வந்து வி ஹேட் டு ட்ரைவும் பண்ணணும், டைலாகும் பேசணும். ஸோ இட் வாஸ் குவைட் சேலஞ்சிங். எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம், சேலஞ்சிங் ஏதோ ஒரு விஷயம் கொடுத்தீங்களே அதுவும் எக்ஸில் பண்ணும். அது வந்து நம்ம காரணம் சொல்லக்கூடாது, என்ன கொடுத்தாலும் என்ன விதத்தில் கொடுத்தாலும் நம்ம வேலையை செய்யணும். ஸோ அந்த விதத்தில் வந்து ஆல்வேஸ் லுக் சேலஞ்ச். இது ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது, பட் இட் வாஸ் ஃபன்னு எடுத்துக்கிட்டு அதுவும் நீங்க இன்டர்வியூ கூட ஒண்ணு பார்த்து திடீர்னு உங்களை சாக்லேட் பைன்னு சொன்னி டக்குன்னு கிக் பண்ணது நான் பார்த்தேன். அதனாலே நான் கவனமா இருக்கேன், சாக்லேட் பாய்ன்னு சொல்லி டக்குன்னு வந்துடும். இல்ல அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, நீங்க சாக்லேட் பாய் ஆக்ஷன் ஹீரோன்னு கேட்டாங்க. சாக்லேட் பாய் இருப்போம், ஆக்ஷன் ஹீரோவும் மாறும் அப்படின்னு. இது வந்து நல்லா இருந்தது. அண்ட் உங்க ரெண்டு பேர்த்திட்டையும் நான் பர்சனலா ரொம்ப கவனிச்சு வியந்த விஷயங்கள், ரெண்டு பேருமே டான்ஸ்ல வந்து சம் யூனிக். எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க, பட் ஆனால் யூனிக்கா ஆடுறதுன்றது உங்க ரெண்டு பேர்த்திட்டையும் நான் பார்த்துருக்கேன். தனித்தனியா உங்களோட டான்ஸா இருக்கட்டும், உங்களோட இருக்கட்டும். இந்த படத்துல அந்த மாதிரியான டான்ஸ் இருக்குமா? இருக்குது. we have அந்தகன் ப்ரொமோஷன் சாங் சொல்லிட்டு அந்தகன் ப்ரோமோன்னு ஒரு பாட்டு இருக்கு. we have tried to our best to dance. Yes. And நல்லா வந்திருக்கு. We are seeing it in the promotion போயிட்டு இருக்க அந்தகன் anthem. So I think Prabhudeva master and Sandy master choreography. So and you know about Prashant, is very graceful at the same time. ஆமா, so நானும் ஆடிருக்கேன். அதுல ஒரு பிட் அது சர்ப்ரைசிங் எலிமெண்டா இருக்கட்டும் ஃபார் ஆடியன்ஸ் ஆன் ரிலீஸ். So it was a ரொம்ப ஜாலியாக இருந்தது. அந்த வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது அங்கே ஷூட் பண்ணும்போது. ஸோ இட் வாஸ் குட். சூப்பர் மேம். நீங்கள் மேம் ஒரு 2000 அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து இருப்பாங்க, ஹீரோவோட சப்போர்ட்டிவ் அப்படி இருப்பாங்க. பட் இப்போ இருக்க ஆடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா விமன் சென்ட்ரிக்காக விமன் பேஸ்ட் இருக்கிற ஸ்கிரிப்டையும் பார்க்குறாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா மேம், நம்ம ஆக்ட் பண்ணும்போது நம்ம அந்த டைமில் இருக்கும்போது இருந்திருந்தால் நான் நிறைய படங்கள் அந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பேன், விமன் சென்ட்ரிக்காக பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்போலாம் நல்லா ரோல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க ஆக்சுவலி. யூனோ ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோடி ஒரு கண்ணே
கண்ணெதிரே தோன்ற நாள், பார்த்தேன் ரசித்தேன். ஸோ இப்போலாம் ஐ திங்க் தெர் இஸ் அந்த மாதிரியான நல்லா ரோல்ஸ் எல்லாம் வருது இல்லை. நீட் உமன் சென்ட்ரிக் ரோல்ஸ் இப்போ ஆகுது இல்லை. Then it used to be there. Now it is not there, I feel. And இந்த படத்துல வந்து அந்தாகன்ல வந்து it's a superb role. I mean, I really enjoyed doing that one. ரொம்ப சேலஞ்சிங், ரொம்ப டஃப். பட் வித் பிரசாந்த் சப்போர்ட், வித் தியாகராஜன் சார் சப்போர்ட், இட் வாஸ் பியூட்டிஃபுல்லி ரொம்ப நல்லா வந்திருக்கு. சூப்பர் சூப்பர். அதே மாதிரி சார் நான் உங்ககிட்ட கேட்கணுன்றது, சில பேருக்கு இந்த சின்ன ஒரு ஹிட் கொடுத்தாவோ இவ்வளோ சின்ன நம்மளை பற்றி பாசிட்டிவாக சொன்னாலே நம்ம அப்படி தான் அப்படின்னு ஒரு கெத்து அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் எல்லாத்துக்கும் வந்துடும். நான் ஃப்ரெண்ட்ஸ்லேயே நான் நிறைய இதை பார்த்துருக்கேன். நிறைய ஹிட்ஸு, நிறைய பேர் புகழ், இன்னும் ஸ்மைலிங் ஃபேஸோட பொலைட்டாக நான் பார்க்குறேன். கைண்டாக எல்லாத்துட்டையும் கைண்டாக பேசுகிறீங்க. கேமரா முன்னாடி மட்டும் சில பேர் நடிப்பாங்க. நான் பார்த்துட்டே இருந்தேன் இந்த ஃபுல் டே. எல்லார்கிட்டையும் நல்லா சிரிச்சுட்டு பேசுகிறீங்க. அப்படி இருக்க முடியுது? பிரசாந்த் நிஜமாவே ஸ்வீட் பர்சன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிஜமாவே ஸ்வீட்டாக இருக்காரு. நீங்கள் அப்படி இருக்கணும்னு இருக்கீங்களா இல்லை நேச்சுரலாகவே? அப்படி நேச்சுரலாக ரொம்ப டவுன் டு ட்ரூ, ரொம்ப டவுன் டு அர்த். எல்லாருக்கும் ஒரு நண்பனா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணாலும் அப்படி ஃபீல் ஆகாது. ஹீஸ் மீட்டிங் யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். வில் மேக் யூ ஃபீல் வெரி கம்ஃபர்டபிள், வெரி கேரிங். சூப்பரா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபன் சைடு வருது வேற மாதிரி இருக்கு. டக்குனு கலாச்சது இருக்கு, ரொம்ப மணியா இருக்கும். அண்ட் தியாகராஜன் சார் செட்ல வர்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலி ஈவன் இன் கேரவன் ஆர் கேரவன் வெளியில வந்து சேர் போட்டு உட்காரும் போது we will be having fun, we will be cracking jokes. So actually, in fact, you, me, Priya, we really had good time. Great time. ஆமா, great time. அதுவும் சாரோட இன்டர்வியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆங்கரா இருக்கவங்க பாத்தீங்க அப்படின்னா அது கீழ என்ன எப்ப எது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. அது ரொம்ப பிடிக்கும். Very jolly all the time. He is not at all a dull environment இருக்காது. எஸ், அந்த ஜோனையே வந்து ஃபன்னா வச்சுட்டு ஸ்மைலா வச்சுக்கிறதெல்லாம் ஹாப்பியா இருக்கும். சூப்பர் சார். அதே மாதிரி இப்போ அந்தகன்ல வந்து நிறைய எதிர்பார்த்தோம், எப்படா வரும்னு சொல்லிட்டு இப்போ ஆகஸ்ட்ல வருது 9th. இந்த ஒரு விஷயம் இதுக்காகவே படம் வந்து ரொம்ப ஹிட் ஆகும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள தோணும்ல, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. இல்லை, கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்ததும் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்பாட்ட சொன்னேன், அவர் டைரக்டர் மாறினார். ஸோ அவரோட டைரக்ஷனில் ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பெருமையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து அவர் ஆரம்பித்த உடனே as a director and as a producer he has done 110%, 1000% ஜாஸ்தியாக பண்ணியிருக்காரு. ஒரு ப்ரொடியூசராக த பெஸ்ட் ஆஃப் ஸ்டார்ஸ், சிம்ரனாக இருக்கட்டும், பிரியானாக இருக்கட்டும், கார்த்திக் முத்துரா சார் இருக்கட்டும், சமுத்திரகனி சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், யோகி பாபு சார், ஊர்வசி மேடம், அது மாதிரி நான் நட்சத்திர பட்டாளமே, மனோபாலா சார், வித் வனிதா, அப்புறம் பெஸ்நகர் ரவி, லீலா சாம்சன், இது எல்லாமே ஆக்டர்ஸ். எல்லாமே யூனோ ஃபார் சின்ன சின்ன ரோல்ஸ் கூட லைக் மோகன் வைத்தியா, அவர் கூட ஆல் எஸ்டாப்ளிஷ் ஸ்டார்ஸ் இன் த ஓன் வே. அண்ட் ப்ரொஃபஷனல் வந்து டாப் நாச் ஆக்டர்ஸ். அவர் நினச்சிருந்தா ஒரு 2 கேரக்டர் மட்டும் பெரிய ஸ்டார்ஸ் போட்டு மற்ற எல்லா கேரக்டரும் வந்து ஓகே, ஆனால் பெஸ்ட் ஆக்டர்ஸை போட்டுக்கலாம். அண்ட் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. எல்லா கேரக்டர். நான் ரீசெண்டா மோகன் வைத்தியா அவரோட மூவி ப்ரமோஷனுக்காக அவர்கிட்ட பேசினா அவர் ரொம்ப எமோஷனலா பேசினாரு. என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான படம். பார்ஷியாலிட்டி இல்லாம, ஐ மீன் எவ்ரிதிங் வாஸ் perfect. Everybody, Appa as a director, he treats everybody so much of love and care. He treats everyone equally, you know. எல்லாரும் அந்த பூவையார் வந்து யங் பாய், அவரையும் வந்து என்ன எப்படி ட்ரீட் பண்ணாத பூவையார் ட்ரீட் பண்ணாரு. சிம்ரன் எப்படி ட்ரீட் பண்ணாலும் அதை பிரியானது. there's no difference between anybody, you know. It's such a great quality அவர்கிட்ட. And as a producer தான் சொல்றேன், இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் வந்து போட்டு வந்து கேஸ்ட் பண்ணி, and then technicians வந்து பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் வந்து அவங்களே வந்து ஹையர் பண்ணி, இப்போ இந்த படம் வந்து ஒரு விஷயத்துக்கும் வந்து மெருகேறிட்டு போயிட்டுருக்கு. அந்த விதத்தில் ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் அண்ட் அப்பா ஃபார் யூனோ ரியலி த பேஷன் லவ் ஹி ஹேஸ், தேங்க்ஸ் டு ஹிம். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் சீன் பார்க்கும்போது இப்போ எப்படி ஆயிடுச்சு, இந்த படம் வந்து ஒரு ஃப்ரெஷ் தமிழ் படம் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் சில படங்கள் அமையும் நீங்கள் பார்ப்பீங்க, ஓகே திரும்பி நமக்கு ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு இல்லை ஒரு வாரம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது திரும்பி ஃப்ரெஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். டிவியில் பார்க்கும்போது நம்ம ஓடிடியில் எங்கே பார்க்கும்போது நம்ம ஒரு வருஷத்தையும் போடுவோம் இல்லையா, சில படங்கள் திரும்பி பார்த்தா நல்லா இருக்கும் ஃபீல் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி கேட்டகரியில் இப்போ இந்த படம் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக. அண்ட் ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது ரியலி என்ஜாய். ஏன் அது இன்னொரு ரீசன் இருக்குன்னா, அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் இதில் இருக்காங்க.
எல்லா ஸ்டார்ஸுமே வந்து they love all these actors. ஸோ ஒரு ஆக்டர் தெரிஞ்ச ஆக்டர் நடிக்கணும் உங்களுக்கு கேரக்டர் ஈஸியாக வந்து கெட் இன்வால்வ் இன் மூவி. ஸோ அந்த விதத்தில் திஸ் மூவி இஸ் ரியலி ஒர்க் அவுட் வெல். சூப்பர். அதே மாதிரி நான் சமீபத்தில் பார்த்த ஒரு நல்ல சிறந்த அப்பாக்கள்ல உங்களுடைய அப்பாவும் சொல்லலாம். உங்களுக்காக அவ்வளோ பண்ணிக்கிட்டே இருக்காரு, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொல்லிட்டே போகலாம். மிகப்படுத்திருக்காக சொல்ல நிச்சயமா உங்களுக்காக அவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு. நான் பார்க்கும்போதே தெரியுது. நீங்க அப்பாக்காக பண்ணணும் ஒரு விஷயம் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அவரை ஹாப்பி படுத்த? அவருக்கு வந்து என்ன இவ்வளோ பண்ணாலும் தகாது. அண்ட் நோ ஐம் ஜஸ்ட் லக்கி தட் ஐம் பார்ன் இஸ் மகனாக போகிறது வந்து அது எந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியமும் தெரியல. பட் இட்ஸ் சச் அ ப்ரிவிலேஜ் அண்ட் யூனோ ஐ ஃபீல் பிளெஸ்ட் டு பார்ன் ஆஸ் இஸ் சன். அண்ட் அவருக்கு வந்து பண்ண வேண்டியது எவ்வளோ ஏராளம் இருக்குது. அண்டு அது பண்ணிவிட்டு சாட்சி நான் காட்டுறதுக்கப்புறம் சொல்கிறேன். நாங்கள் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கூடி சீக்கிரம். சரி, இப்போ மேம் அவங்களோட டான்ஸ் பற்றி நான் சொன்னேன். இப்போ ரீசன்ட் சமயத்தில் நீங்கள் ரொம்ப ரசித்து பார்த்த பாடல், சாங், டான்ஸ், எனிதிங் ஏதாவது நான் சொல்ல முடியுமா? anthem, Andagan anthem. That's it. And the hook step. Yes. That is the best. இப்போ அதுதானே போயிட்டு இருக்கு. இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி. அது அந்த ஓப்பனிங் சீக்வென்ஸ்ல அந்த டட்டடடே அங்க இருந்து see இப்போ எனக்கு டான்ஸ்ல என்ன பிடிச்ச விஷயம்னா ஸ்டெப்பை பார்க்க ஈஸியாக இருக்கும், பட் ட்ரை பண்ணி பார்க்க கஷ்டமாக இருக்கும். அது ரெண்டுமே வந்து கொஞ்சம் கம்பைன் பண்ணும்போது அப்போதான் ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸ் இருக்கும், ஒரு நார்மல் யூனோ டான்ஸருக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த யூ ஹேவ் டு கிவ் தட் காம்படிஷன். அண்ட் மக்களுக்கு வந்து ஈஸியாக பார்த்துட்டு ஓகே அப்படின்வாங்க, பட் அது கஷ்டமாக அப்போ கமாண்டா லெட்ஸ் ட்ரை. ஸோ யூ நீட் டூ தட், தட்ஸ் த டைம் தி கெட் இன் டு த குரூப். ஸோ தென் யூ நோ எக்ஸாக்ட்லி வேர் யூ ஆர். ஸோ அந்த தட் இஸ் ஹவு அந்த anthem has evolved. கண்டிப்பா உங்களுக்கு நான் யாராவது ஒருத்தர்கிட்ட இந்த பதில் வரும்னு எதிர்பார்த்தேன். சரி இவங்க சொல்லிட்டாங்க, இப்ப நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச ரீசன்ட் சமயத்துல பார்த்த ஒரு நல்ல ஒரு பாடல், ரசிச்சு கேட்ட ஒரு பாடல். அந்த பாதி பதில் நான் சொன்னேன். எங்க அவங்க ஆரம்பிச்சாங்க, நாங்க முடிச்சேன். இருந்தாலும் அவங்க தானே சார் ஆரம்பிச்சாங்க. நீங்க ஒரு சாங் அப்ப அதே பதில் நான் ஆரம்பிக்கிறேன், இவங்க அப்படிப்பாங்க. ஓகே 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 வேணாம். we are actually me and Simran, we love dancing. எங்க ரத்தத்துல ஒரு விஷயம் அது. அதாவது சில பேருங்க எப்படி இருப்பாங்க, ரிதம் கேட்டு பாடி ஆடும். எனக்கு தெரியாம வந்து கெட் இன் தி குரூப் கொஞ்ச நேரம் விட்ட போய் அந்த அதை ஏஞ்சி ஆட ஆரம்பிச்சுவோம். அந்த ஒரு we have it inside us. So when we get a nice dance number, ஒரு நல்ல சாங் நம்ம கேட்கும் போது we like to be a part of it. Yes. And எனக்கு வந்து இப்போ இந்த மெயின் பாடத்துல வந்து ஆடுற சான்ஸ்னால வந்து இந்த ப்ரோமோ சாங் ஒன்று பண்ணி அதுக்காக தான் இப்போ நானும் சிம்ரன் பேர் டான்ஸ். இந்த நான் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரீசன்ட்லி கேட்டுட்டு நான் ரிப்பீட்டா கேட்டுட்டு இருக்கேன். நல்லா நிஜமாவே ட்ரூவா நல்லா இருந்தது. ஓகே நைஸ், ஐ லைக் தட். அதே மாதிரி இப்போ அந்தகன்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளைண்டான கேரக்டரா நடிக்கும் போது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம்ன்றது நீங்க சொல்லியிருந்தீங்க, நிறைய படங்களை பார்த்திருப்போம். அண்ட் அதுக்கான மெனக்கடல் படும்போது அந்த உண்மையானுமே இருக்கிறவங்கள பத்தி நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா? அதுதாங்க இப்போ கூட இப்போ நான் சில இன்டர்வியூ சொன்ன விஷயம் வந்து நம்ம வந்து லைஃப்பை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டோம். எல்லாமே வந்து நம்ம கிட்ட இருக்கும்போது அதோட அது என்ன சொல்கிறேன், அதோட அற்புதமாக இல்லை என்ன வார்த்தை அது, அதோட வேல்யூ. ஸோ ஒரு நம்மகிட்ட இருக்கும்போது அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. அது நம்ம ரியலைஸ் பண்ண எல்லா விஷயத்துலையுமே. அது ஒரு சிம்பிளாக சொல்கிறேன்னே, நம்ம ஃபோனு கையில் இருக்கும்போது கண்டுக்க மாட்டோம், பட் அந்த 1 செகண்ட் காணாம போயிடுச்சு வைங்களேன், கீழே போட்டு ஓடுதுதான் வேற கதை. ஒரு செகண்ட் நீங்கள் அந்த ஃபோன் திரும்பிட்டு அந்த ஃபோன் திரும்பி காணாம போயிடுச்சு வைங்களேன், நீங்கள் படுற பதட்டம் இருக்கு. அது அப்போதான் வந்து ஒரு ஃபோனோட வேல்யூ அப்படின்னு ஒரு ஃபோனுக்கே நம்மளுடைய வேல்யூ கொடுக்கும்போது நம்ம ஹியூமன் பீயிங் பார்வை, பேசுறது, கேட்கறது, காது, இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ரொம்ப கிராண்டடாக எடுத்துக்கிட்டோம். பட் அது இல்லாதவங்க வந்து அப்படி கஷ்டப்படுவாங்க. அதோட ஃபீலிங் வந்து நம்ம வந்து அது அனுபவிச்சா தான் தெரியும். இந்த படம் பண்ணும்போது அவங்க இந்த ப்ராசஸ் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அண்ட் நம்ம வந்து நிறைய பேரை பார்க்கும்போது அனுபவப்படும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்கும்போது. பட் அது உணரும் போது இட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் I really have the highest regards for all of them. வாழ்க்கையில் வந்து இந்த கஷ்டத்துலேயும் ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க, ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க, எல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஸோ இன்ஸ்பைரிங் ஃபார் மீ. அண்ட் ரொம்ப சம்டைம்ஸ் இன்னும் வெரி சாஃப்ட் ஹார்ட்டட். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
இருக்காங்க. பட் he's very tough. அதை தாண்டி he's very strong also, very bold and brave person. I mean, it's not easy to handle இந்த மாதிரி பெரிய ப்ரொடக்ஷன் ஹேண்டில் பண்றது வந்து ஈஸி ஜாப் கிடையாது. ஸோ ஐ திங்க் he shoulder to shoulder சாரோட, தியாகராஜன் சாரோட அண்ட் பிரசாந்த், they are a team together. Absolutely. சூப்பர். இப்போ உங்களுடைய கதாபாத்திரங்கள் நான் பார்த்தோம் அப்படின்னாவே அந்த படத்தை தாண்டியும் அந்த கேரக்டர் வந்து மைண்ட்ல நிக்கிற மாதிரி கூட இருக்கும். அது தாண்டி நிறைய உழைப்புகள் போடுவீங்க. மாலின்ற கதாபாத்திரமா இருக்கட்டும், இப்போ ராக்கெட்ரியில இருக்கக்கூடிய கதாபாத்திரம், இந்த மாதிரி தனியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு சிம்ரன் நான் இப்படி பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னா வண்டர் வுமன். சூப்பர். ஆக்ஷன் குயின். போடு. ஆக்ஷன் குயினா மாறினாரா சிம்ரன் அப்படின்ற மாதிரி டைட்டில் போடலாம். இல்லப்பா, நடக்கும் பாருங்க. ஆக்ஷன் குயின். அதாவது இந்த பக்கம் பார்த்தா நான் இந்த போஸ் வந்து, இந்த பக்கம் சிம்ரன் இந்த போஸ் வந்து. நிஜமா கண்டிப்பா சாத்தியம். நீங்க நினைச்சா அது கண்டிப்பா நடக்கும் நான் நினைக்கிறேன். நாங்க ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி மூமெண்ட்டுக்கு. நீங்க சார்? நான் உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நான் பிரசன்ட் சார் நான் இப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும் இல்லையா? எனிதிங் எதுவாக சொல்லுங்க. வண்டர்ஃபுல் ஆக்டர், பிகர் ஸ்டார். சூப்பர். You are already much bigger and bigger. இல்ல ஒரு தன்னடக்கமாவே இருக்கு சார். இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி பார்த்தீங்க சார். சரி, இப்பதான் நடிக்க வந்திருக்கேன் சார். இப்பதான் கத்துக்கிறேன் நானு. That's true. There is never end to learn acting. Acting பொறுத்தவரைக்கும் she has been so long. I have been in this so long. But நாங்க ரெண்டு பேரும் என்னன்னா we still feel இன்னைக்கு வந்து கத்துக்க வேண்டியது இவ்வளவு இருக்கு. அண்ட் எனக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் கொடுத்தது வந்து நடிகர் திரு சிவாஜி சார் தான். சூப்பர். அவர் மீட் பண்ணும்போது ஒரே விஷயம் சொன்னாரு, நடிப்பு என்பது ஒரு கடல், இது யோர் ஜஸ்ட் அ ட்ராப். ஸோ நம்ம வெறும் ஜஸ்ட் அ ட்ராப், நான் கடல் யோசிச்சு பாருங்க. சூப்பர். கணக்கே இல்லை. சரி, இப்போ அந்தாதுன் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துட்டாங்க, வேற மொழியிலையும் வேற இதுலையும் பார்த்து நல்ல ஹிட் ஆயிருக்கு. இப்போ நம்ம தமிழ்ல அந்தகனா வந்திருக்கும் போது இதுல நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மேபி பார்த்துருக்கலாம், சில பேர் பார்க்காம இருந்திருக்கலாம். இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னும் பார்க்குறவங்களுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துல அந்த நடிச்ச நடிகர்களே வந்து ஒரு பெரிய டாப் ஆக்டர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ். ஸ்க்ரீன்ல பார்த்தோன்னே யூ கெட் மெஸ்மரைஸ். ஓகே, யூ கெட் இன்வால்வ் இன் தி மூவி. நம்ம ஆர்டிஸ்ட் பார்க்கும்போது அதுவே நீங்க வந்து படம் யூ கெட் இன்டு மூவி, யூ கெட் இன்வால்வ்டு அண்ட் வந்து யூ வில் பிகம் பார்ட் ஆஃப் தி மூவி. அதுவே எங்களுக்கு பெரிய ப்ளஸ். அண்ட் இது வந்து ஒரு ஃப்ரெஷ் தமிழ் படமா நீங்க பார்ப்பீங்க. அதான் முக்கியமான விஷயம். நீங்க டேக் அவே ஃப்ரம் திஸ் என்னன்னா, இட் வான்ட் பி லைக் ரீமேட். நம்ம ரீமேக் பண்ணல, ரீமேக் பண்ணிருக்கோம். ஓகே, அண்ட் ரீமேடோட ஃபர்ஸ்ட் எசன்ஸ் வந்து திஸ் அ ப்ராப்பர் தமிழ் ஃபிலிம், பிராண்ட் நியூ தமிழ் ஃபிலிம். அண்ட் இது மெயின் காரணம் வந்து ஸ்டார்ஸ் அண்ட் என்னுடைய கேமராமேன் ரவி சார். ஒவ்வொரு ஃப்ரேமே இட்ஸ் லைக் ப்ரொடக்ஷன் வேல்யூ இப்படி தெரியும், பிரம்மாண்டம். சில படங்கள் பார்க்கும்போது யூ ஃபீல் நைஸ், ஹியூஜ் நைஸ், பெரிய ஸ்டார்ஸ் லாவிஷாக பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீல் இந்த படத்துல கண்டிப்பா இருக்கு, ஃப்ரெஷ்னஸ் இருக்கு. ஐ திங்க் இதுதான் இட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் தோஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் நம்ம அதுவும் இப்போ நம்ம தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா நிறைய டார்க், ட்ரக், பிளட் இந்த மாதிரியான ஒரு ஷேட்லயே நம்ம படங்கள் பார்க்கும்போது இது ஒரு கொஞ்சம் வித்தியாசப்படும். ஒன்று இப்போ நான் எனக்காக சொல்லாதீங்க, இப்போ நீங்க வந்து ரீசெண்டா வந்து ட்ரெய்லர்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த படம் ட்ரெய்லர்ஸ்க்கும் நம்ம படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு டோட்டல் கலர் ஷிஃப்டே டோட்டல் டிஃபரன்ஸ் தெரியுது. நான் பார்த்தேன், நாட் பிகாஸ் ஐ அம் பார்ட் ஆஃப் தி மூவி, ஆஸ் அ சினிமா லவர். இப்போ அந்த படங்கள் பார்க்கும்போது வேற ஒரு ஸ்டைல் இருக்கு எல்லாமே. திஸ் ஃபிலிம் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் கலர், டிஃப்ரெண்ட் ஜானர் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அண்ட் மக்களுக்கு தெரியும், புது சன் நியூ ப்ரீஸ் வந்த மாதிரி. ஒரு சின்ன கேரக்டருக்கு கூட, அது சின்ன கேரக்டர், அந்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர், ஓகே, அந்த ரோலுக்கு கூட we have தியாகராஜன் சார் has selected someone who's known personality, famous person. So adha I think that is the essence of Andagan. Maybe வேற யார் பண்ணினா கூட இந்த அளவுக்கு பண்ணிருப்பாங்கன்றது இல்ல. யூசுவலா ஒரு படம் பண்ணும்போது ஒரு ரெண்டு பெரிய ஸ்டார்ஸ் போட்டு மிச்சம் லவ்லி ஆக்டர்ஸ் போடுவாங்க. they will act, they will be selected. எல்லா கேரக்டர்ஸும் நம்ம தெரிஞ்ச ஆக்டர்ஸ், பெஸ்ட் ஆக்டர்ஸ் and of course ஒரு ஃப்ரேம் வந்து போரே அடிக்காது. It will be fantastic to look, larger than life feel இருக்கும் இதுல. This is not a dark comedy or a suspense thriller. It's a paka commercial, I mean a package, proper package of entertainment சொல்லலாம். இதுல சாங்ஸும் இருக்கு, ஃபைட்ஸும் இருக்கு, சஸ்பென்ஸ் இருக்கு, காமெடி இருக்கு, யோகி பாபு, கார்த்திக் சார். ஸோ எல்லாமே இப்போ உங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் ரெண்டு பேர் சொல்றேன்னு, டக்குன்னு வந்து யோகி பாபு.
நீங்கள் யோகி பாபு நினச்ச உடனே கண்டிப்பா humor. ஃபால் அண்ட் லவ் லைக் அப்படியா 100%. So, அது- with the combination of Urvashi ma'am. யோகி பாபு உருவசி மேம் சொல்ல வேணாம், அவங்களும் ஒரு கியூமர் எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்காங்க. கார்த்திக் சார் இங்க சொன்ன மாதிரி அவர் லொகேஷன் வந்து என்டையர் லொகேஷன் வந்து அப்படியே ஒரு எனர்ஜி அப்படியே ஒரு Energy level. சம் யூனிக்கான ஒரு பர்ஃபார்மர் கூட அவரும் யூனிக்கான ஒரு பர்ஃபார்மர். யூனிக் இல்லை சார், இங்க புரிஞ்சுக்கணும், இஸ் a legend. எஸ் கார்த்திக் சார்லாம் லெஜெண்ட். அண்ட் அவரோட முன்னாடி நாங்கள் போய் நடிச்சோம், அவரோட சேர்ந்து நடிக்கணும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் as an actor. அண்ட் ஹீ பிரிங்ஸ் so much of positivity and செம்ம வைப். ஸோ அவர் இருக்காரு, அவர் வந்து உள்ள வந்து அந்த படத்தோட கலர் இன்னும் கிரேட்டர் ஹைட்ஸ். அண்ட் இதுதான் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்தகன் அண்ட் ஆல் த ரெஸ்ட். நீங்கள் அதை எடுத்து பாருங்க, கம்பேர் பண்ண உங்களுக்கு ஸ்டார் காஸ்ட்லேயே உங்களுக்கு தெரியும் பக்கா டிஃப்ரென்ஸ். entertaining film. ஆமா. ஸோ we have tried our best, we have done our best. இப்போ வந்து ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு வந்து we are confident. கூடிய விரைவில் ஒரு சக்சஸ் மீட்டோட உங்களை வந்து சந்திக்கலாம் அப்படின்னு. நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் I'll meet you in the success meet. எஸ் டெஃபினட்டா சார். So to all my ஸ்பெஷலா எனக்கு ஒரு fans, ட்ரீட் கொடுத்துருங்க. Dechma, okay, and என்னோட ரசிகர்கள் அனைவருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். நீங்கள் எப்பவுமே கூட இருந்திருக்கீங்க. யுவர் பிக் ஸ்ட்ரென்த் டு மீ அண்ட் ஸ்ட்ரென்த் டு அஸ். Yes, அண்ட் நீங்கள் படத்தை பார்த்து உங்களுடைய வெயிட்டிங் ஃபார் யூ டு என்ஜாய் த மூவி. எஸ் சார். அதே மாதிரி ஆடியன்ஸோட ஒரு அவங்க சொல்றதா நினைச்சு நான் இந்த இடத்துல அவங்ககிட்ட சொல்றேன், நீங்க நிறைய படங்கள் பண்ணணும், அதை விட நீங்க மனநிறைவா ஹாப்பியா நீங்க 2 பேருமே இருக்கணும் அப்படின்னு தேங்க்யூ. இந்த இன்டர்வியூல சொல்றேன். Thank you so தேங்க்யூ ஸோ much. மச். Thank you.